உலகத்தையே நடுக்கின ஒரு விஷயம் கொரோனா, அதாவது கோவிட். அதே மாதிரி இப்ப நியூவா ஒரு அவுட் பிரேக் ஃபார்ம் ஆயிருக்கு சைனால. இது கோவிட் 2.0 சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் 2001ல நெதர்லாண்ட்ல வந்திருக்கு. இப்ப ஆஃப்டர் 5 இயர்ஸ் சைனால கோவிட் மாதிரியே ஒரு வைரஸ் வந்திருக்கு. இதை HMPVன்னு சொல்றாங்க. இந்த HMP வைரஸ் முக்கியமா மனிதர்கள்ல இருந்து மனிதர்கள் பரவும். அதுவும் எப்படின்னா இரும்புறதுனாலையும் தும்புறதுனாலையும் அப்புறம் அவங்க கூட பழகுறதுனாலையும். இதோட சிம்டம்ஸ் அதாவது அறிகுறின்னு பாத்தீங்கன்னா ஃபீவர், இருமல், சோர் த்ராட் அதாவது தொண்டை வறட்சியா இருக்கிறது, அப்புறம் வீசிங், அப்புறம் மூச்சு விடாம இருக்கிறது, அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிமோனியா சொல்றாங்க, பிராங்கியோலைட்டிஸ், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். இது மூலமா டெத் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது முக்கியமா யார் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு, அப்புறம் பெரியவங்களுக்கு, அப்புறம் இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கவங்களுக்கு. அதிர்ஷ்டவசமா இந்தியால இன்னும் ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகல. பட் இது எத்தனை நாள் நீடிக்கும் நம்மளுக்கு தெரியாது. சோ பிரிவென்ஷன் அதாவது நம்ம எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூ லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் அகைன்ஸ்டா வேக்சினேட் பண்றது, அப்புறம் ஃப்ரீக்வெண்டா ஹேண்ட் வாஷ் பண்றது, அப்புறம் மாஸ்க் எல்லாம் வியர் பண்றது, அப்புறம் இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் கூட கான்டாக்ட் இல்லாம இருக்கிறது. ட்ரீட்மெண்ட் ஒன்னும் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கொண்டு வரல. ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுவும் சிவியர் கேஸ்க்கு. அப்புறம் ஆக்சிஜன் நீடுக்கு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் நான் என் பேஜ்ல போஸ்ட் பண்ண போறேன். சோ அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப். எது வந்தாலும் தைரியமா பாத்துக்கலாம்.